Hi friends, welcome back to Brinda Creative Topics. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாரீ எல்லாம் மடித்து பீரோலையோ இல்லை கபோர்ட்லேயே வச்சுருப்போம். அந்த மாதிரி வச்சுருக்கும் போது நம்ம அந்த சாரியை தேவைப்படும் போது எடுக்கும்போது ஒன்றோட ஒன்று கலைஞ்சு போயிடும். நம்ம எடுக்கும்போது கலையாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நம்ம மடித்து வச்சோம் அப்படின்னா துணி கலையவே கலையாது. ஃபஸ்ட்டாக நம்ம சாரியை எப்படி நார்மலாக ஃபோல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் நல்லா அழகாக நீட்டாக எடுத்து விட்டுக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இந்த சாரியோட ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அதை இந்த ஓரத்தில் இந்த மாதிரி வச்சு மடிச்சுக்கலாம். சின்னதாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் சின்னதாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முறை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்போசிட் சைடில் இந்த பேக்கெட் மாதிரி இருக்கும் இல்லையா, இதுக்குள்ளே இந்த சாரியை இந்த மாதிரி வச்சிடலாம். இந்த சுருக்கம்லாம் இல்லாமல் நல்லா உள்ளே திணிச்சு விட்டுறலாம். அடுத்ததாக இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சுருக்கத்தை எல்லாத்தையும் எடுத்து விட்டுறலாம். இப்போ அழகாக இருக்கும் சாரீ ஃபோல்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி நம்ம பீரோவில் வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவுதான் நம்ம சாரியை எடுத்தாலும் அந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா கலைஞ்சு போகவே போகாது. இதே மாதிரி நம்ம எல்லா சாரியையும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வைக்கும்போது பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். எடுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸும் நம்ம சாரீக்குள்ளேயே வச்சுருக்கனால தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பீங்காஞ்சாடியில் நம்ம புளியெல்லாம் போட்டு வச்சுருப்போம். நமக்கு தேவைப்படும் போது இந்த பீங்காஞ்சாடியோட மூடியை ஓப்பன் பண்ணி நம்ம இந்த புளியை எடுக்கும்போது இதிலிருந்து சின்ன சின்ன பூச்சிகள் பறக்கும். இந்த பறக்கிற பூச்சி அப்படிங்கிறது இருக்கும். அது வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த சிம்பிள் டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கிராம்பு தான் எடுத்திருக்கேன். இந்த 3 கிராம்பையும் இந்த புளிக்குள்ளே இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கிராம்பு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து பறக்கிற பூச்சிகள் வரவே வராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம காலையில் எந்திரிச்சதையும் முதல்ல செய்யக்கூடிய கிச்சன் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பால் காய்ச்சறது தான். அந்த மாதிரி பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில நேரத்தில் பொங்கி வடிஞ்சிடும். அந்த டைமில் காலையிலேயே நம்ம க்ளீனிங் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுனால நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த சிம்பிள் டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பால் காய்ச்சறதுக்காக பாத்திரம் வச்சுருப்போம் இல்லையா, அதுக்குள்ளே ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாலை ஊற்றி பாலை காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா இந்த பால் பொங்கி நமக்கு வரவே வராது. இப்போ நான் இந்த பாத்திரத்தில் எல்லா பாலையும் ஊற்றிட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போதே நமக்கு பால் பொங்கி வழியில். ஸோ இந்த டிப் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு ரொம்பவே சிம்பிளான ஒரு டிப்பு தான். அதாவது குழந்தைங்க இந்த மாதிரி ஒயிட் சாக்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒயிட் ட்ரெஸ் போடும்போது இந்த மாதிரி ஒயிட் சாக்ஸ் போடுவாங்க. அவங்க போட்டுட்டு அவுத்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இதோட கால் பகுதியில் இந்த மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்கும். இதை நம்ம தேய்ச்சி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு கஷ்டமாக இருக்கும். ப்ரஷ் போட்டு நம்ம என்னதான் தேய்ச்சாலும் அது பார்த்திங்கன்னா அந்த அழுக்கு போகவே போகாது. இது போகிறதுக்கு சிம்பிளான டிப்பு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு கப்பு கூட எடுத்துக்கலாம், இல்லை வாளி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நான் சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது இந்த 2 சாக்ஸுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சூடான தண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கொதிக்க இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு நார்மல் சூட்டில் இருந்தாலும் போதும். இப்போ இது கூட நான் 1/2 ஸ்பூனுக்கு சர்ஃப் எக்ஸல் பவுடர் எடுத்துக்கிறேன். பவுடருக்கு பதிலாக நீங்கள் லிக்விட் இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறமா நான் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக ப்ளீச்சிங் பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ப்ளீச்சிங் பவுடரை இதில் போட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி நம்ம ஊற்றிருக்கனால இந்த ப்ளீச்சிங் பவுடர் போடும்போது சீக்கிரத்தில் நமக்கு கரைஞ்சி வந்துடும். அதாவது திப்பி திப்பியாக இருக்காது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சாக்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, இந்த அழுக்கான சாக்ஸ், இதை இந்த தண்ணியில் இந்த மாதிரி உள்ளே விட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். அதாவது ஒரு 3 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். அதோட சூடு மட்டும் நம்ம தேய்க்கிற அளவுக்கு சூடு குறைஞ்சா மட்டும் போதும். இப்போது இது ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் நம்ம ஊற வச்சதுலேயே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதுதான் எடுத்து நம்ம வாஷ் பண்ண போகிறோம்.
அழுக்கான இந்த சாக்ஸை வச்சு இந்த தண்ணியிலே நம்ம இந்த மாதிரி தொட்டு நல்லா வந்து கைகளால் தேய்க்கும் போதே நமக்கு இந்த அழுக்கு போகிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ரொம்பவே ஈஸியாக, ரொம்பவே ப்ரஷ் எல்லாம் போடாமல் கை வலிக்க தேய்க்காமல் ஈஸியான மெத்தடில் இப்படி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ப்ளீச்சிங் பவுடர் வந்து போடுறனால இந்த சாக்ஸ் ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக சாக்ஸ்க்கு எதுவுமே வந்து ஆகாது. ஆனால் இந்த ப்ளீச்சிங் பவுடர் இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சாக்ஸுக்கு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். கலர் சாக்ஸுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் நான் நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கைகளால் நல்லா வந்து தேய்ச்சதுக்கு அப்புறமா இந்த 2 சாக்ஸையும் நார்மல் வாட்டரில் நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம காய வச்சுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து காய வச்சு வந்து எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் சாக்ஸ் ரொம்பவே வந்து பியூர் ஒயிட்டாக வந்து இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து கை வலிக்க தேய்க்காமல் ரொம்பவே வந்து சிம்பிளான மெத்தடில் நம்ம இந்த சாக்ஸை க்ளீன் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி எண்ணெய் பாட்டில் வந்து கிச்சனில் வந்து வச்சுருப்போம். இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயை வந்து ஊற்றுவோம். அந்த மாதிரி எண்ணெய் வந்து ஊற்றும் போது இது எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாக வலிஞ்சு நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த பாட்டிலை வந்து நம்ம பிடிக்கும்போது இது கை ஃபுல்லாக எண்ணெய் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரே ஒரு ஹேர் பேண்டை தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலை சுற்றி இந்த மாதிரி வந்து ஹேர் பேண்டை வந்து போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஹேர் பேண்டை வந்து போட்டதுக்கு அப்புறமா எண்ணெய் வந்து ஊற்றும் போது பார்த்திங்கன்னா இந்த ஹேர் பேண்டை தாண்டி நமக்கு எண்ணெய் வந்து வலியாது. அந்த வலியக்கூடிய எண்ணெயை இந்த ஹேர் பேண்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த பாட்டில் ஃபுல்லாக நமக்கு வந்து வலியாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வீட்டில் இட்லி வந்து ஊற்றுவோம். இந்த மாதிரி இட்லி ஊற்றி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து அதுக்கப்புறமா இந்த இட்லியை வந்து எடுப்போம். அந்த மாதிரி வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இட்லி ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். ஒரு சில டைமில் ஒரு மாதிரி கொலன்னு இருக்க மாதிரியும் வந்து இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இட்லி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த இட்லி தட்டை இந்த தண்ணி மேலே இந்த மாதிரி வந்து வச்சிடலாம். ஒரு நிமிஷம் கழித்து நான் வந்து இன்னொரு தட்டில் இந்த இட்லியை வந்து கொட்டிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து கொட்டினதுக்கு அப்புறமா இதிலேருந்து இந்த இட்லி துணியை வந்து எடுக்கிறது நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இந்த இட்லியும் பார்க்குறதுக்கு நல்லாவே வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த இட்லி ஃபுல்லாக நமக்கு தண்ணியாகவும் வந்து இருக்காது. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கண்ணாடி வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து கண்ணாடி வந்து யூஸ் பண்ணும்போது மேலே உள்ள இந்த பிளாஸ்டிக் வந்து ஒரு சில டைமில் வந்து உடஞ்சிட்டு இந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதாவது மூடியோடு இருக்க மாதிரி பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த கண்ணாடியை வந்து எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மூடியில் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வச்சு வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த கண்ணாடியை இந்த மூடியில் வச்சு ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான திங்ஸை வந்து எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த டப்பாவில் இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். நமக்கு தேவையான கிளிப்பு, ஹேர் பின், அப்புறமா ஹேர் பேண்டு, அதுக்கப்புறம் நெக்லஸ்ஸு, பர்ஃப்யூம், பவுடர், இது மாதிரி என்ன தேவையோ அதெல்லாம் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு போன இடத்துல ஒரு பவுடர் அடிக்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு கண்ணாடி ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு குட்டி பர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து டேப்லெட் வந்து வச்சுருக்கேன். அதையும் இதே பாக்ஸில் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் பேக்லையாக இருக்கட்டும் இல்லை ஹேண்ட் பேக்லையாக இருக்கட்டும் எதுலையானாலும் வந்து வச்சு எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு ரொம்பவே வந்து சேஃபும் கூட. ஸோ இந்த ஐடியா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் பாக்ஸ்லாம் நம்ம வீட்டில் நிறைய வந்து கிடக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ஸ் பாக்ஸை வேணான்னு தூக்கி போடாமல் இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ இதில் நான் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கர் வெயிட்டு தான் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வெயிட்டை இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது டக்குன்னு குக்கர் வெயிட்டை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சேஃபாக இருக்கும். இதில் வந்து தூசியும் நமக்கு வந்து படியாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நான் வந்து கண்ணாடி வந்து எடுத்திருக்கேன். இந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அழுக்காக இருக்குது. அதுக்கு வந்து ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து டெட்டால் ஹேண்ட் வாஷ் தான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சுட்டு இது ஃபுல்லாக நல்லா வந்து க்ளீன் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். லைட்டாக இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டாலே வந்து போதும். அதில் உள்ள இந்த பிசுப்பு தன்மை ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கிறது அது எல்லாமே நமக்கு வந்து க்ளீனாகி வந்துடும்.
இப்போ நம்ம ஃபுல்லாக இந்த ஹேண்ட் வாஷை வச்சு வந்து தேய்ச்சதுக்கப்புறமா பார்க்கும்போது நமக்கு நல்லாவே வந்து பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா நார்மலாக ஒரு காஞ்ச டவல் வச்சு நம்ம நல்லா சுத்தமாக வந்து தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கண்ணாடி நல்லா புதுசு போல் சூப்பராக பளபளன்னு வந்து நல்லா ஷைனிங்காக வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ்க்கு பதிலாக ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு ஷாம்பு கூட வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு நல்ல வந்து ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த ஐடியா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த சிம்பிள் டிப்ஸில் ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.